நான் சொன்னேன்னா இது ஒரு தமிழ்நாட்டில் போனார் தமிழ்நாடு போல சொன்னது யாருன்னு கேட்டேன். பாரதியார் தான் சொன்னார். அதுதான் தமிழாசிரியர் தமிழ் ஆசிரியர் தமிழ்நாடு வச்சுக்காரு பேர். இளம்பூர்னர் சொல்லிக்கிறாரு 2000 இளம்பூர்னர் கிட்ட சிலப்பதிகாரத்தில் தமிழ்நாடு கூட முதல்ல சொன்னது. தொல்காப்பியத்துல தமிழ்நாடு தமிழகம் தமிழ்நாடுன்னு இருக்குது. அதுல வந்து தொல்காப்பியத்தில் இல்லை, தொல்காப்பியத்தில் செப்பும் வினாவும் அப்படியே எழுதிப்பாங்க. இளம்பூர்னர் வந்து 10ஆம் நூற்றாண்டில் எழுதுறாரு. கேள்வி வந்து 10ஆம் நூற்றாண்டு ஒரே எழுதிப்பாங்க. இது எப்படின்னா நேரடியாக இளங்கோயிலே சொல்லிட்டாரு. தமிழ்நாடுன்னே சொல்லிடுறாரு. எப்படி சொல்லாருன்னா தமிழ்நாடு ஒருங்கு காண, தமிழ்நாடு ஒருங்கு காண அரசு கட்டிலில் சுஞ்சிய ஆரிய நெடுஞ்சலோடு மதுரை காண்ட முட்டிட்டு தெளிவாக அவரு புகார் காண்டவங்க இது சோழநாட்டை பற்றி தனியாக சொன்னார். அவங்களுடைய கலாச்சாரக்காரங்காரு சேரநாட்டுடைய கலாச்சாரம் ஆடல் பாடல் வேற. மதுரை பாண்டி ஆடல் பாடல் குன்றக்குறவை ஆய்ச்சியர்குறவை கடைசியில தமிழ்நாடு ஒருங்குன்னு சொல்லிட்டாரு. அந்த 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 உள்ள தொழிலோட தமிழகம் பகுருளியாற்றுடன் பன்மலை அடக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள தொல்காப்பியத்தில் வரும். ஆமா ஆமா. இந்த ஆதி சொல்லு படுறதுல ஐயா சொல்லுங்க ஐயா. ஆதிங்க சொல்லு வரலாறு கெட்டாத காலம். முதல் கிடையாது. வள்ளுவரும் ஆதிங்கிறத போடுறாரு. முதல் கிடையாது. ஆதிங்க சொல்லுக்கு முதல் இல்லை. அவனை கடந்த காலத்துல இந்த இடத்துல இடுகாடு ஒரு ஏக்கருக்கு 1700 தாலி வெறும் 114 ஏக்கர் இருக்குன்னு ஜெர்மனிக்காரன் சொல்லிட்டான். ஓஹோ ஓ, அவன் வந்து ஆராய்ச்சின்னு சொல்லிட்டான். நம்ம சர்க்கா சொல்லாது. அதுக்கு பிறகுதான் உலகத்துக்கு தெரியுது. ஏன்னா இது இங்க மாத்திரம் தான் இருக்கு, தமிழ்நாடு பூரா இல்லை. குறிப்பிட்ட இடத்துல 1 2 இருக்கு. நீங்க புதுக்கோட்டை பக்கம் இருக்கு, அரிக்கன்மேடு காஞ்சிபுரம் அங்க இருக்கு. எல்லாம் தென்னந்தெடுத்தலாக இருக்கு. குமுக்கா இருக்கிறது ஆயிரக்கணக்காக தான் எல்லாம் இருக்கு. அப்போ இது தமிழ் சமுதாயம் தமிழோட நாகரிகம் இங்க இருக்கணும்ல, இருக்குமா இல்லையா? ஆமா இல்ல இது தமிழ்நாடு போய் இருந்தா தமிழ் நாகரிகம் இல்லை. ஆமாங்க. இது அப்படி இல்லை. இது ஒரு ஒரு பெரிய பேரடியிலிருந்து தப்பி வந்த மக்கள் தங்கியிருக்காங்க. ஓ இது கிபி 9ஆம் நூற்றாண்டு 9ஆம் நூற்றாண்டுல பெரிய ஒரு கடை ஏற்பட்டதாக இங்கிலாந்துல வரலாற்று பெரிய ஒரு கடல்கோள். ஓஹோ சரி சரி சரி. கிமு 990 வருஷத்துக்கு அதுல அந்த லெமூரியா கண்டமெல்லாம் அழியுதுங்களா? அதெல்லாம் அழியுதுன்னு தேவநாய பாவனர் சொல்றாரா? குமரிக்கண்ட வரலாறுன்னு நீலகண்ட சாஸ்திரிங்களா? ராசமாணிக்கனார் அவரும் இல்லை, சிதம்பரம். ஓ அப்படி அழிஞ்சு தப்பி வந்த மக்கள் பெரும்பாலும் வடக்க வரைக்கும் உத்தரப்பிரதேச மத்திய பிரதேச வரைக்கும் போயிட்டாங்க. ஆடு மாடு பற்றி ஆடு மாடு பற்றி. ஓஹோ உழவர் வந்து தங்கினாங்க இந்த பகுதியில். தங்கி ஒரு 5000 வருஷம் 3000 வருஷமா இங்கேயே பாண்டியனோட தங்கியிருக்காங்க. இந்த இடம் இந்த ஆளுக்கு கோயில்கள் வரைக்கும் அந்த அரசனுடைய பரம்பரை. ஏன்னா அழிஞ்சு வச்சு பார்த்தா ஒரு மேடு பார்த்து அடக்கம் செஞ்சுட்டாங்க. ஏன்னா சவ வழிபாடுதான் சிவ வழிபாடு. அம்மையப்பன் வழிபாடு. அம்மையப்பன் வழிபாடு அம்மையப்பன் வழிபாடு தான். தாய் தப்பன் தான் கடவுள். சரி சரி சரி. இந்த பானையிலேயே அந்த உருவம் பொறிச்சிருப்பாங்களா? ஆண் பெண் எல்லாம் போடல. அவங்க எப்படின்னா அவங்க எதெல்லாம் அவங்க சாப்பிட்ட தட்டு, மண் தட்டு, அவங்க செம்பு, அவங்க ஒவ்வொரு கத்திகள், அவங்க எதுலாம் அவங்களுக்கு எல்லாம் இறந்த பிறகு வேணும்னு நம்பியிருக்காங்க. போல இறந்த பிறகு அவங்களுக்கு தேவைப்படும் கொண்டு போயிருக்காங்க.
அப்படிதான் வைக்கிறது. அப்படிதான் அது வரலாற்றுக்கு குமரிக்கண்ட மக்கள் நமக்கு விட்டு சென்றது இந்த இடம் தான். மிச்சம் இருக்கு மிச்சம் இருந்தாங்க ஒரு ஆதாரங்களா. ஆதி எச்சம் எச்சம்னா மிச்சம். ஓ ஆதி காலத்து மக்கள் விட்டு சென்ற மிச்சம் எச்சம் இது பரம்பரை இருக்கு. ஓ சரி சரி சரி. ஆதி எச்சம் ஆதிச்சல். ஓ அத ஆதித்தல்லூர்னு மாற்றலாம்னு எல்லாருமே அது ஒரு கூட்டம் பார்த்தது. அது ஒரு கூட்டம் ஆதித்தல்லூர் குறிய இல்லை. செட்டில்மெண்ட் 1837 செட்டில்மெண்ட்ல ஆதித்தல்லூர்லாம் இருக்கிற எடுத்து காட்டிட்டேன். அப்படிங்களா? ஓ நீங்க வச்சுக்கிறீங்க அந்த இது செட்டில்மெண்ட் இருக்குல்ல. ஓ உங்க நிலத்தை பத்திரம் இது இந்த செட்டில்மெண்ட்னா இந்த கிராமத்தை பூரா எல்லா நம்பரும் இருக்குல்ல. ஓ சரி சரி சரி. ஆதிச்சல்லூர் 1730 செட்டில்மெண்ட் விளையாட அளந்தான். அவன் ஸ்கூல்ல இருக்காது அவன் அளந்தான். ஆமா ஆமா இப்போ இருக்காவில் இருக்கு அவன் அளந்து கொடுத்துட்டு போனதான். இப்போ உங்க வயசு எவ்வளோங்க ஐயா? 90க்கு மேலேங்களா? எனக்கு 76. 76. சரி சரி சரி. விட்டு சென்று இது ஆதிச்சல்லூர் ஆதிதான் பழங்கால முன்ன இதுதான் கடவுசி இதுக்காக கரை உண்டு தாமரை. இப்போ பொருணை ஆட்டாவுக்கு மலையிலிருந்து எங்க ஊர் வரைக்கும் கரை இதுக்கு மேலே கரை கிடையாது. ஓ கரையே இல்லை? கிடையாது. ஓஹோ ஆதிச்சல்லூர் கந்தல கரையே கிடையாது? கிடையாது. மேக்க கிடையாது. ஓஹோ அது கிழக்க இது ஒரு சம்பவ பூமி. ஓ பரவாயில்ல ஓடி இருக்கு. சரி சரி சரி. இங்கே ஒரு 4 மைல் 4 4 8 21 மைல் நீளம் 8 மைல் பரவலாக ஓடி இருக்கு. ஓ கரையே இல்லை. அதே போல கடல்ல கலக்குதுங்களா தாமிரபரணி? கடல் வரைக்கும் எந்த இடத்துல கலக்குதுங்க? கொற்கை பக்கம் கொற்கை வரைக்கும். ஓ கொற்கை காயல்பட்டினம் தாண்டி காயல்பட்டினம் கொஞ்சம் அதில். சரி சரி சரி. இங்கே 4 மைல் 8 மைல் அகலத்தில் 20 மைல் கடற்கரை வரைக்கும். ஓ இது வந்து மேடு. அப்போ இது சமமாக ஓடி இருக்கு. இதில் வந்து இருக்க நிலங்கள அப்போ தன்னை இயற்கையிலே நெல்லாம் இயற்கையில் வந்து இருக்கும்ல அதை பார்த்து மாறி காணாமல் மாறி அதுக்கு மேலே கட்டம் கட்டமாக போட்டு ஒவ்வொரு குழந்தை வெளியே போய் இடம் முடிஞ்சு வெளியே போடுவாங்க. இடமுறை மாதிரி போட்டு மாறி கச்செல்லாம் எவ்வளோக்கு எனக்கு சண்டையெல்லாம் வந்து மாறி அது காணாமல் மாதிரி தண்ணியெல்லாம் போயிடுச்சு விளக்கி அது ஒரு கரை போட்டான். தென்னவன் கரை தெங்காரன்னு இந்த குறைக்கு இந்த கரை 4 மைல் இருக்கு. ஓ தென்னவன் போட்டாங்க தெங்கரைன்னு பேரு போய். அப்படிங்களா? அது கால்வாய்ங்கிறது ஊர் பேரு தெங்கரை. தென்னவன் போட்ட கரை குளத்தக்கரைக்கு போய் தெங்கரை. சரி சரி சரிங்க. ஓ தெங்கரைன்னு போட்டா பேர் இருக்கு குளத்துக்கு போய். தென்னவன் போட்ட கரை. தென்னவன் பாண்டியன். ஏன்னா மேல பகுதி பூரா சேரநாடு, கீழ் பகுதி பூரா சோழ நாடு, தென்பகுதி தான் பாண்டிய நாடு. அது அழிஞ்சு. ஓ தென்னவன் தான் பேர் அவனுக்கு. சரி சரி சரிங்க. தென்னவனும் நீயோ உன்னை ஏறி ஏதோ மன்னவனும் நீயோன்னு வரு பலியோடு வளரா பஞ்சவாளி 5 சொல்லுவா. வாலி கொற்கை வேந்தே வாலி கொற்கை வேந்தே வாலி தென்னம் ஒடிப்புங்கலகா வாலி தெளியா வாலி தென்னவாளி பள்ளியோடு வளர பஞ்சவாளி. பஞ்சவம் சொல்றீங்களா? அது என்னங்கிறது இன்னும் முடிவு முடியும். நாவல் முடிவு வச்சிருக்காரு. பஞ்சவன்னா 5 என்ன என்ன 5 தெரியலையே. 5 நிலங்களுக்கு உரியவன். ஓ குமரிக்கண்டம் பூரா அவனுக்கு 5 நிலங்கள் இருந்தது. ஆமா ஆமா நான் சொன்னேங்களே உங்க நேற்று ஐயா கிட்ட குமரி கண்டத்தை சுத்தி பார்த்து வர காமராஜர் இருந்தது. அதான் பஞ்சவன் பேர் அவனுக்கு 5 நிலம். சரி 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 சரிங்க. சோழனுக்கு 5 நிலங்கள் கிடையாது. கிடையாது. ஆமா சேரனுக்கு 5 நிலங்கள் கிடையாது. பாண்டிய மொத்தம் 5 நிலங்கள். அதுதான் பஞ்சவன் பேர். ஓ சேரனுக்கு ஏன் இல்லாம போச்சுங்க? அந்த கூடு அமைப்பு சேகர வந்தாலும் சோழநாடு உனக்கு சோழர் வந்து சோறு. ஆமா மலை வசதி மலை இதில் பெரிய கோயில் கேட்டது 100 மைல் செஞ்ச கல்கடை இல்ல. ஆமா ஆமா 100 மைல் செஞ்ச வைக்கிறது 2 பெரிய கோயில் கல்லை இருக்கு கடுகள் எங்க இருக்கு மலை எங்க இருக்கு எஞ்சல் ரோடு கட்டிட்டான். ஆமா 5 நிலங்கள் கிடையாது. அதனாலதான் பஞ்சவாளி சேரன் கிடையாது. மலை பெரிய போனவங்களுக்கு அதுலதான் கடைசியில் சொல்ற மண்புலம் காக்கும் தென்புலம் காவல் என் முதல் பிழைத்தது கெடுகையின் ஆயுள். தென்புலத்தார் தெய்வம் சொல்லாலும் வள்ளுவர். ஆமா தென்புலத்தார் தெய்வம். நம்ம மூதாதையர்கள் எங்க இருக்காங்க? தென்புலத்தார் இருக்காங்க. அதனாலதான் செத்தவரை நம்மளால தலை வந்து தெற்கு புறமா வைக்கிறதாம. நம்ம பாவலர் பெருஞ்சித்தனார் ஒரு கருத்து சொல்றாருங்க. உலகத்துல திருக்குறள் எந்த மொழியில வேணாலும் நீங்க வச்சுக்கலாம்.
எந்த வார்த்தையுமே தமிழ்ங்கிற அடையாளம் இருக்காது. பூரா பார்த்தீங்கன்னா எல்லா மதத்துக்கும் எல்லா இனத்துக்கும் பொதுவாக இருக்கு. மக்களுக்கு எப்படி வாழணும் அந்த ஒரு வரியில அந்த தென்புலத்தாருங்கிற வார்த்தையை வச்சுட்டேன் இது தமிழனுடையது அப்படின்னு சொல்ல முடியும். ஓ, அந்த தென்புலம்ங்கிறது அவ்வளோ முக்கியமானது. முன்னோர்கள் எல்லாம் நமக்கு நாகரிகத்தை கற்றுக் கொடுத்து மொழி கொடுத்து அவங்க தானே பாண்டியன் தானே. பாண்டியன் தான் தமிழுக்கு உரிமை கொண்ட பாண்டியன் தான். சோழர்கள் விட்டு சோழர்களுக்கும் அவங்களுக்கு உரிமை உண்டாங்கல்ல. ஆமாங்க. தமிழ் மொழிக்கு உரிமை உடையவர் யாருன்னா பாண்டியன் தான். பாண்டிய சங்கம் வைத்து வருவார். சிவபெருமான் கண்ணுறத் பெருங்கடவுளும் கலகமோடு அமர்ந்து பன்னுறத் தெரிந்தாய்ந்த வசுந்தமிழ் கண்ணுதல் பெருங்கடவுள். என்ன படிச்சீங்க ஐயா? 2ஆம் 3ஆம் வகுப்பு. அப்புறம் சிலப்பதிகாரமெல்லாம் எப்படி படிச்சு புரிஞ்சுக்கிறீங்க? பெரியார் கூடது 12 போடலாம். எங்கே 7 ரூபா படுது. ஓ, என் அண்ணாச்சி படிச்சு அப்போ படிச்சுட்டு அவளும் படித்தான், என் தம்பியும் படித்தான். நான் 13 அரசியல் ஓடிட்டேன். அப்படிங்களா? பெரியார் பகுத்தறிவு பெரியார் சொன்னது எனக்கு நம்ப முடியல. தொண்டு செய்து வலுத்தவளும் தூய தாடி மார்பில் விழும் பெரியார் சொன்னா எனக்கு நம்ப முடியல. அப்போ அது ராமாயண மகளம் வாங்கி படித்தேன். அதுக்கு முன்னே சிறுபிள்ளையில் 13 படிச்சது சொல்ல மாட்டாங்க பட்டங்கதை, நல்லங்கதை, அனகமலை அப்படின்னு செஞ்சிருவாள். இப்படி தான் முதல்ல படித்தேன். பெரியார் பேச்சை கேட்ட பிற்பாடு தான் இந்து புராணங்களை படித்தேன். அவர் சொல்லு உண்மையா? ராமாயணம் பாடுறோம். பெரியார் சொன்னது உண்மை. பெரியார் சொன்னது பூரா உண்மை. அப்போ அவருக்கு அடுத்த ஆயிட்டா ஏற்றுட்டீங்க. தமிழுங்க அவருக்கு தெரியாது. ராமாயணம் பாடுறது இதுதான் எனக்கு தெரியாது. சங்க தமிழை பற்றி இப்போ அண்ணா பேச்சு கேட்கும்போது தான் அவர் பொன்னான நாடு சொல்லும் போது தான் அப்படி ஒரு நூல் இருக்காங்க. அதையும் வாங்கி படிச்சீங்க. சரி 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 சரிங்க. சங்க நூலை படிக்கிறது அண்ணா காரணம். இந்து நூலை படிக்கிறதுக்கு காரணம் பெரியார் காரணம். பெரியார் கருணாநிதி எதுக்காவது காரணம் உண்டா? கருணாநிதி கலைஞர் எனக்கு பெரிய கோபம் கலைஞர் மேல. சொல்லுங்க. எங்களுக்கும் பயங்கரமான கோபத்தில் இருக்கிறோம். ஆனால் அவரு தவிர யாரும் வள்ளுவர் கொடுத்து கட்ட மாட்டோம். வள்ளுவர் சில வைக்க மாட்டோம். சென்னையில் வைக்கல வள்ளுவர் கோட்டம். யாருமே செய்ய மாட்டோம் அவரை தவிர. குணமும் நாடி குற்றமும் நாடி வள்ளுவர். ஏன்னா செஞ்சது என்னது தப்பு என்னது இடம் போட்டு பாரு. குணமும் பார்க்கணும், குற்றத்தையும் பார்க்கணும். எது குணம் அதை வச்சுட்டா வச்சு நன்மை 55% நன்மை செஞ்சிருக்காரு. 42 பெரிய அழிவு பண்ணிவிட்டார். பெரிய அழிவு தமிழ் இனத்தையும் கொண்டு வர காரணம் ஆயிட்டார். சரி, அவருக்கு மேலே அவ்வளோ வைகோ எவ்வளோ முயற்சி பண்ணி அதுக்கு 6 பேர் தான் போட்டு போட்டாங்களா? அவர் தான் நாடு வேணும். யாராவது நாடு வேணும் ஐயா. காவலை ஏன் பெரிய ராஜாரு ஆள் இல்லை. நாங்கள் தான் வரும். நம்ம எந்த செய்யணும். அதில் அரசாங்கம் ஒன்றும் முடியாது. காவலே யாருக்காது. மக்களுக்கு செய்யணும். இல்லை 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 அரசியல் காங்கிரஸ் ஆதரிச்சாருன்னா வேற வழி இல்லை. நம்ம பச்சைத்தமிழ் இதுதான் நமக்கு இந்த செய்ய ஆள் இல்லையா? ஆனால் நாகமண்டார் உறுதியா வேற பங்கப்பட்டார்ல தமிழ்நாட்டில். நாங்கள்லாம் 13 வயசுல அப்போ ஜெயிலுக்கு போவோம். 13 வயசுல மும்முனை படம் ஜெயிலுக்கு போயிட்டான். 6 மாதம் நல்லா எனக்கு மும்முனை படம். மும்முனை படம் தெரியாதுல என்ன மொழி போராட்டம். மும்முனை போராட்டம்னு பேர் இருக்கு. ஓஹோ. காந்தி வந்திருந்தாரு நேரு மதுரைக்கு 1952. திராவிட நாடு காட்டு முட்டாள்தனம்னு சொன்னார். அண்ணா பெரியார் பேச்சு முட்டாள் சொன்னார். அது இது ஒரு போராட்டம். கள்ளக்குடின்னு டால்மியா சிமெண்ட் இருக்குல்ல, பழைய பேர் கள்ளக்குடி. அது டால்மியா சிமெண்ட் அந்த பேரை டால்மியாவோட மாற்றலாம். கள்ளக்குடி பேரை எடுத்துட்டு டால்மியா. தமிழ் பேரை எப்படி எடுக்கிறது? நீ அந்த பேர் வேற எழுதி போய் அது இருக்கப்பட அடிக்கப்படல. எந்த பேரும் எப்படி வச்சுட்டு போக பற்றி எங்களுக்கு இல்லை. புகை வண்டி நிலையத்துல கள்ளக்குடி எழுதிட்டான். அதை அழிச்சு டால்மியா வரும் எழுதலாம். அதை அழிக்கிறது போராட்டம். அது கலைஞராக தண்டாபதி அழிவுபடுத்தும் பாரு. ஆனால் ரயில் வேலை தண்டவாளம்பாங்க நிறைய பேர். அது அந்த அந்த அது அவர் தலைமையில் இருக்காங்க. நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்து நன்மையா நாளப்படும். நீங்கள் சொன்ன மாதிரி 52% நல்லது, 48% கெட்டதாகி போச்சு. பெரிய கெட்டது.
வேலைகள். அது எது இலங்கை பிரச்சனையா? இலங்கை பிரச்சனை முக்கியம். அதான் பாவலர் கேட்டாரு, எல்லாரும் கூட்டு உலகத்துல எல்லா பொருளும் கூட்டு வாயா. நான் தான் தமிழ் முதல் மொழி நிரூபிக்கிறேன். இல்லை செத்த பணம் பண்ணுண்டல்ல. இப்ப என்னத்துல பணம் பண்ணி பணம் பண்ணுறாரு பாவலர் இருக்கா? ஆமா, அந்த எல்லா நாட்டு பொருளையும் கொண்டு வா, நிரூபிச்சு காட்டுறேன்னு சொன்னாரு. கலைஞர் நிரூபிக்கிற பணம் 10 கோடி 5 கோடி ரூபா சொல்லுதுக்கு மாட்டேன், பணம் இல்லைன்ட்டு. அப்போ உள்ளடித்தனமுக்கு கீழே 1.5 பேர் தான் நினைக்கணும் வரலாற்றுல. தேவநாய் பாவனை முன்னால் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இல்லையே. பெருஞ்சித்தனா இப்படி சிறையில் ஓட்டு கடைசி வரைக்கும் இல்லையே. வந்துக்கிறாரா? அப்படிங்களா? மாயாவிநாதன் மயில் ராவணன். ஓ வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்படிங்களா? பெரிய சாப்பாடு பெரிய மாமிசம் பெரிய. அப்படிங்களா? ஓ அம்மாவே சாப்பிட மாட்டீங்களா? ஏன் சின்ன வயசுல இருந்தேவா? இடையில எதனால விட்டீங்க? வள்ளுவர் அதை கண்டிச்சாரு. எல்லா கொல்லான் புலாலை கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் சொன்னாங்க தமிழ் நூல்கள். ஆமா, உலகத்துல எங்கேயும் கிடையாது. ஆமா, உலகத்துல எங்கும் இல்லாதது தமிழ்நாட்டுல மாத்திரம் இருக்கு. புலால் உண்ணாம இந்தியாவில உலகத்துல எங்குமே இல்ல நூல் இருக்கு. அதுக்காக ஒரு அதிகாரமே இருக்கிறாரு. 10 திருக்குறள். எல்லா தமிழ்நாட்டுக்கு எல்லா விவாதத்தையும் சொல்லுது. அவி சொரிந்த 1000 வேட்டலில் ஒன்றன் உயிர் செகு துண்ணாமின் என்று. கொல்லான் மறுத்தாலும் கைவிப்பெல்லாம் தன் ஊன் பெருக்கருக்கு தான் பிரிதோர் இன்னும் எங்கனம் ஆளும் அருள். நீ எப்படி அருள் நீ ஆட முடியும்? ஒன்றாக நல்லது கொல்லாமை, மற்றவன் பின்சார பொய்யாமின் என்று. முதல் அறம் கொல்லாமை தரன்ட்டார். அதனாலதானே ராமலிங்கன் பண்ண. எந்த வயசுல இருந்து புலால் உண்ணாம இருக்கீங்க? என்னங்க? 45 இருந்து 47 படிச்சேன். சரிங்க சார். சட்டை நிறைய பேர் எடுத்து கொடுத்தாங்களா? சட்டையை போட மாட்டேறீங்களா? போடுவேன், சிறந்து போனால் போடுவேன். வெளியில சட்டை போட்டு துண்டு கருப்பு துண்டு போட்டு பார்ப்போம். ஓ கருப்பு துண்டு. ஓ பெரியா. இன்னும் அன்னைக்கு போடுவது இன்னும் மாற்றாத கலைஞர் மாற்றிட்டாரு. அது வந்து நீங்க கட்சி விட்டு வெளில வந்து நானும் கூட வந்தேன். வழியில கூட வந்தேன். வைக்க கூட. ஆமா, நீங்க நம்ம இதை விட்டு தேர்தலுக்கு நிக்க வேண்டாம். அரசியல் இயக்கம் வேண்டாம். அரசியல் இயக்கம் ஒரு 5 இருப்போம். சமுதாய இயக்கமா இருப்போம். சமுதாயத்தை ஒரு கூட்டம் சேர்த்து பெரியார் மாதிரி கூட்டம் சேர்த்து மாதிரி பிஞ்சு பார்ப்போம். அவ்வளவு ஓடிவா வாங்கி விட்டுட்டாரு. உங்ககிட்ட சொன்னாரா? ஓ எல்லாரும் ஓடிவா நினைச்சு கட்சி வரணும். அப்புறம் இப்ப நீ என்ன பண்றது? ஏதாச்சும் பண்ணுவாரா? இப்பவா செய்யறவரு இப்ப செய்ய மாட்டாரு, செய்ய முடியாத. ஏன் அப்படி? ஆள் வரும்ல உங்களுக்கு. தமிழ ரொம்ப உணர்வு கிட்டவனுங்க. ஏன்னா ஒன்னாம் நூற்றாண்டு வரை தமிழன் ஆண்டான். ஆமா, பாண்டிய ஆண்டான். கிபி 2ஆம் நூற்றாண்டு 4ஆம் நூற்றாண்டு இருந்த காலம்னு சொல்லலாம். அப்ப என்ன பாண்டியன் ஆரியத்தின் சேர்ந்த உழவர் போராட்டம் நடந்தப்போ 2ஆம் நூற்றாண்டுல உழவர் போராட்டம். ஏன்னா இருந்தப்போ அந்த நிலத்தை விட்டு நிலக்கலா நல்லா பிடிக்கிடுவாங்க அடுத்து கொடுத்துக்கிட்டு. அந்த பெரும் போராட்டத்துல நிலக்கலால போற மொழி சொல்லு பிராகர மொழி சொல்ல தமிழ்நாடு உள்ள இருந்தது. தமிழ்நாடு தான் உடனே பாப்பாவோட விடல. புகுத்துனதே தமிழன் தானே? ஆறு கன்னதான் முதல்ல தமிழமாக இருந்தது. பல்லுயிரும் பல உலகம் படைத்தளித்து துடைக்கணும் ஓர் எல்லையேறு வரம்பொருள். முதல்ல வட இந்தியாவில் தமிழர்கள் முதல்ல ஏறினா கர்நாடகத்துல. அங்கிருந்து தமிழ்நாடு வந்துட்டான். வரும்பொழுது தமிழ் 12ஆம் நூற்றாண்டு பிறகு நாய்க்கிறேன் மராத்திக்காரன் அப்ப கடைசி ஒரே தமிழ காமராஜர். அண்ணாவும் காமராஜர். அதை பார்க்கப்படாது தம்பி. இவ்வளவு பெரும்பான்மை இருக்கும். பிற்படுத்தப்பட்டோ தாழ்த்தப்பட்டோ பெரும்பான்மை. இப்போ வைகை இருக்குது. வைகை காவேரி பஞ்ச போராட்டாங்கரையில பெரும்பாலும் இருக்கிறது தாழ்த்தப்பட்டோம் பிற்படுத்தப்பட்டோம். இந்த கவுண்டர் இந்த வேற்றுமொழி தாய்மொழி கொண்ட கவுண்டர்கள் நாய்க்கெல்லாம் இங்க முடியாது. ஆட்டோமேட்டிக்கா காடையெல்லாம் முடியாது. இங்க வர முடியல அவங்களால. அதே மாதிரி காவேரி கவுண்டர்கள் வேற்றுமொழி தாங்களா? கன்னட கவுண்டர்கள் தெலுங்கு கவுண்டர்கள். ஓ
இந்த தாய்மொழி அவளுக்கு காணும். மேலே கேட்குற கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்க கொங்கு வேளாளர் கவுண்டர் தமிழ் பேர் தமிழ் தாய்மொழி தமிழ் மொழி தாய்மொழி கொண்டாடுறது. கொங்குன்னு தேன் ஒரு பொருள் இருக்குல்ல, கொங்குங்கிறது கொடகு கொங்கு. ஆமாம் அது தமிழ் சொல்லுதானே. ஆமாம், மொழியை தான் பார்க்கணும், பேச வீட்டு மொழியில் தான் பார்க்கணும். இல்லை எங்கள் பகுதியில் கொங்கு வேளாளருக்கு வேற மொழி தெரியாது, தமிழே தெரியும், தமிழ் மட்டும். அவங்கள சொல்லு, அவங்க ஒன்றா சொல்ல கொங்கு செட்டி இருக்கான்ல, தமிழ் செட்டி வேறு தமிழ் செட்டி வேறு இருக்கான்ல. ஓ இல்லை இல்லை கொங்கு வேளாளர்னு தான் சொல்கிறாங்க. இப்போ கொங்கு வேளாளர் முன்னேற்ற பேரவை தமிழன், அவன் தமிழன் தாய்மொழி. ஆ செட்டியில் எல்லா செட்டியும் இல்லை, தமிழ் செட்டி இருக்கா தெலுங்கு செட்டி இருக்கான்.